போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க திருப்பி பதில் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த பிரச்சனை பல நூறு வருஷமா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பேராசிரியர் மதன் கௌரி அவர் இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோக்கான பதில் வீடியோ தான் இப்ப நான் பேச போறது. அந்த வீடியோல மதன் கௌரி எதை பத்தி பேசியிருந்தாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு சிவப்பு கலர் மாடை கொண்டு பலியிட போறாங்க. இப்ப இஸ்ரேல் எங்க அந்த மாடை பலி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல 2 மசூதிகள் இப்ப இருக்கு. அந்த மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல இந்த மாடை பலி கொடுத்துட்டு திருப்பி அந்த இடத்துல இஸ்ரேலினுடைய யூத மதத்தினுடைய ஒரு தேவாலயத்தை அங்க கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இப்ப யூடியூப்ல இந்த விஷயத்தை பல பேர் பேசியிருக்காங்க. முக்கியமா மதன் கௌரி மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல போயிட்டு பல விஷயத்தை போய் படிச்சிருக்காங்க. ஆன்லைன்ல போயிட்டு சில விஷயத்தை மேய்ஞ்சிட்டு அதை அப்படியே உங்ககிட்ட பேசியிருக்காங்க. அதுல பாதி உண்மை இருக்கு, பாதி அப்படியே போய். அவங்க யாருமே சோர்ஸ் மெட்டீரியலை படிக்கவே இல்லை. நான் சொல்றது பைபிளை சொல்றேன். பைபிள், அதுக்கப்புறம் யூதர்களுடைய மற்ற புத்தகங்கள் நிறைய அவங்களுக்கு இருக்கு. அந்த ஓரல் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. வாய்மொழினால அவங்களால பேசப்பட்டு அவங்களுடைய போதகர்கள் எல்லாம் சேர்ந்து எழுதி வச்ச அந்த புத்தகத்தை யாருமே அவங்க படிக்கல அப்படின்றது தெளிவா தெரிஞ்சது. பட் நான் பைபிளை கவர் டு கவர் முழுக்க படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம யூதர்களுடைய மற்ற புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த டல்மட், மிஷ்னா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எல்லா புத்தகமும் நான் படிச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றதுனால அந்த ஹோல் ஸ்டோரியவும் நான் இப்போ சொல்ல போறேன். இந்த வீடியோ மொத்தம் 3 பார்ட்ஸா வரப்போகுது. இன்னைக்கு, நாளைக்கு, நாளை கழிச்சு 3 பார்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல சிவப்பு மாடுனா என்னது, அந்த ரெட் ஹெஃபர் அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய மதம் சம்பந்தப்பட்ட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இதுல பார்த்துட்டு அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதன் கௌரி பேசின ஒரு சில விஷயங்கள்ல ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கு, தகவல் பிழைகள் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நான் அட்ரஸ் பண்ண போறேன். ஃபேக்சுவல் எரர்ஸையும் தாண்டி மதன் கௌரி நிறைய விஷயத்துல பொய் சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையை பத்தி, அந்த மாடு பத்தி, அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பத்தி பொய்களையா பேசி வச்சிருக்காரு. அதையும் நம்ம பேசி ஆகணும். அது லாஸ்ட் வீடியோவா வரும். 3 வீடியோவும் தவறாம நீங்க பாருங்க. மதன் கௌரி இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாலேயே என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி இந்த 3rd டெம்பிள் கட்ட போறேன் அப்படின்றாங்களே, இந்த 3வது தேவாலயம், அதை பத்தி அதுக்கப்புறம் அந்த மாடை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. முதல்ல அந்த மாடு விஷயத்துக்கு வந்துருவோம். சிவப்பு மாடு, ரெட் ஹெஃபர். அது ரெட் ஹெய்ஃபர் கிடையாது, ரெட் ஹெஃபர்னு சொல்லணும். அதை இன்னைக்கும் ஒரு யூத குடும்பத்துல ஒரு மேரேஜ் நடக்குது, ஒரு வெட்டிங் நடக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெட்டிங் கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துப்பாங்க. அதை எடுத்து கீழே வச்சு காலை வச்சு மிதிச்சு அதை உடைப்பாங்க. மார்ட்டின் ஸ்கோர்செஸியோட குட்ஃபெல்லஸ் திரைப்படத்துல நீங்க ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. அங்க ஒரு மேரேஜ் நடக்கும். அந்த மேரேஜ்ல அந்த மணப்பெண் ஒரு யூத பெண். அந்த படத்துல நீங்க அந்த சீன் பார்க்கலாம். ஏன் அதை பண்றாங்க தெரியுமா? யூதர்களுக்குன்னு ஒரு தேவாலயம் இருந்துச்சு. அந்த தேவாலயம் ரோமர்களால் கிபி 70ல இடிக்கப்பட்டு தீ வச்சு கொளுத்தப்பட்டது. அது நடந்து 2000 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்குன்னு ஒரு தேவாலயம் திருப்பி கட்டப்படவே இல்லை. அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதை நினைவு கூறுறதுக்காக மேரேஜ்ன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா அங்க கூட எப்படி அந்த கிளாஸ் நொறுங்குதோ அதே மாதிரி எங்க தேவாலயம் நொறுக்கப்பட்டது அப்படின்றத நினைவு கூறுறதுக்காக இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு தேவாலயம் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, தேவாலயத்தினுடைய ஒரு பகுதியில கடவுளே இறங்கி அங்க இருந்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. நீங்க எல்லாரும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் உடைய இண்டியானா ஜோன்ஸ் படம் பார்த்திருப்பீங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க் அப்படின்ற படம். அந்த படத்துல கதை என்னதுன்னா, ஒரு தொலைஞ்சு போன ஒரு பெட்டியை தேடி இவங்க எல்லாம் போவாங்க. அந்த பெட்டிக்கு பேர் தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதுன்னா, அந்த பெட்டி உள்ள கடவுள் மோசேக்கு கொடுத்த அந்த 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகள், அதுக்கப்புறம் உள்ள இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் வச்சு ஒரு பெட்டி, அது அந்த பெட்டியில தான் கடவுளே நேரடியா அமர்ந்திருந்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. அந்த பெட்டி இஸ்ரேல்ல இருந்த அந்த தேவாலயத்துல இருந்துச்சு. கிமு 586ல இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருந்த பாபிலோன் எம்பையர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் மேல படையெடுத்து வந்தாங்க. படையெடுத்து இஸ்ரேலுடைய தேவாலயத்தை இடிச்சாங்க. இடிச்சிட்டு அங்க இருந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சாங்க. அப்படி கொள்ளையடிக்கிறப்போ ஆர்க் ஆஃப் தி கவனன்ட்டையும் கண்டிப்பா அவங்க தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, அது எங்க இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் இருக்கு இல்லையா, உடன்படிக்கை பெட்டி, அது அந்த அளவுக்கு முக்கியம். அதனாலதான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு யூதர் இல்லையா, அவர் அதை வச்சு ஒரு படமே எடுத்திருப்பாரு. 586ல தேவாலயம் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 515ல, அதாவது ஒரு 70 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அதே இடத்துல இன்னொரு தேவாலயத்தை கட்டுறாங்க யூதர்கள். அதுக்கப்புறம் யூதர்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அலெக்சாண்டர் மன்னர்லாம் படையெடுத்து வந்தாரு. ஆனா அவர் தேவாலயத்தை ஒண்ணும் பண்ணல. கிமு 20ல ஏரோது அப்படின்ற ஒரு மன்னன், அவருக்கு ஆங்கிலத்துல பேர் ஹெராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெராட் மன்னன் என்ன பண்ணாருன்னா, அந்த தேவாலயத்தை இன்னும் பெருசா விரிவாக்கமா கட்டினாரு. இன்னைக்கும் நீங்க எருசலேம் போனீங்கன்னா அந்த தேவாலயத்தினுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கும் அந்த வெஸ்டர்ன் வால்னு சொல்லுவாங்க, மேற்கு சுவர். இன்னைக்கும்
வரைக்கும் அது அங்க இருக்குது. அங்க போயிட்டு அவங்க பிரேயர் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சுவர் யார் கட்டினதுன்னா ஏரோது கட்டினது. இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அவரை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ண அதே ஏரோது தான் இவர். ஏரோது வந்து ஏற்கனவே கட்டப்பட்ட தேவாலயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிட்டு போறாரு. அவர் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கிபி 70ல ரோமர்கள் அந்த தேவாலயத்தை முழுக்க தரமட்டமாக்கி இடிச்சு போடுறாங்க. அப்ப தேவாலயம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா யூதர்களுக்கு வந்து பலியிடுவாங்க. அவங்க வந்து விலங்குகளை கொண்டு வந்து பலியிடுவாங்க. அவங்க பிரேயர் பண்ணணும்னா கோயிலுக்கு தான் போகணும், பலி செலுத்தணும்னா கோயிலுக்கு தான் போகணும். ஒரு விலங்கை வந்து எப்படி வெட்டணும், யாரு வெட்டணும், அது எந்த மாதிரி வெட்டணும்ன்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் தான் இருக்கு பைபிள்ல. விலங்குகளை கொண்டு போய் பலியிடுறதுக்கு இப்போ தேவாலயம் இல்லாத ஒரு காரணத்தினால யூதர்கள் வந்து இப்ப எல்லாமே தீட்டா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க. அதனாலதான் யூதர்கள் இப்ப திருப்பி தேவாலயத்தை கட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாடுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பைபிள்ல வந்து இந்த மாடை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம், அதுக்கு தமிழ்ல வந்து எண்ணாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 19வது சாப்டர்ல இந்த மாடை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு மாடை வந்து எடுக்கணும், ஒரு சிவப்பு கலர் மாடு. அந்த மாடை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுல வந்து எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இருக்கக்கூடாது. கண்ணு தெரியாம, கால் ஊனமா, முடமா இருக்கிறது அந்த மாதிரி இல்லாம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அது மேல வந்து அந்த யோக்குன்னு சொல்லுவாங்க. யோக்குனா நம்ம இந்த மாட்டு வண்டியில வந்து மாடுக்கு மேல ஒரு கட்டை மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அது கூட அது மேல வந்து போட்டுருக்கூடாது. அதாவது எந்த ஒரு வேலைக்குமே அதை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கூடாது. அந்த அளவுக்கு அது வந்து பியூரா இருக்கணும். இதோட பேக்ரவுண்ட் என்னது அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து மோசஸ்க்கு வந்து கடவுள் சொல்லும் போது ஒரு தேவாலயமே அவங்களுக்கு வந்து கிடையாது. அவங்க சின்னதா ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கதான் போயிட்டு பிரேயர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரேயர் பண்றது, பலியிடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாடை வந்து கொன்னு அதோட பிளட்டை வந்து அந்த டென்ட் ஆஃப் த மீட்டிங்னு சொல்லுவாங்க, ஆசரிப்பு கூடாரம், அது மேல வந்து 7 வாட்டி தெளிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாடை வந்து எரிக்கணும். எரிக்கும் போது இன்னும் சில விஷயங்கள் வந்து உள்ள போடணும். எரிச்சிட்டு அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து வாட்டர்ல கலந்து வச்சுக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு செத்து போன பணத்தை வந்து தொட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தீட்டாயிடுவாங்க. தீட்டானவங்க மேல இந்த தண்ணியை வந்து தெளிக்கணும். நம்ம இப்ப பண்ணுவோம்ல, யாராவது சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உள்ள வரும்போது குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன் அப்படின்னா அது ஒரு தீட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறோம்ல, அதே மாதிரி அவங்களும் யோசிச்சிருக்காங்க. அந்த தீட்டு கழிக்கிறதுக்கு இந்த தண்ணியை வந்து மேல வந்து தெளிக்கணும். சோ சிம்பிளா என்னதுன்னா, யாராவது தீட்டு ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த தீட்டு கழிக்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு அந்த மாடு எதுக்கு அப்படின்னா, கடந்த 2000 வருஷமாக தேவாலயம் இல்லாததுனால யூதர்கள் எல்லாருமே தீட்டா மாறிட்டாங்க அப்படின்றதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாடுடைய சாம்பல் வந்து தேவைப்படுது. அப்படி தீட்டு கழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தேவாலயம் கட்டுறதுக்கு ரெடி ஆயிடலாம். தேவாலயம் கட்டிட்டாங்க அப்படின்னா மேசியா திருப்பி வந்துருவாரு. இந்த மேசியான்ற கேரக்டர் யார் அப்படின்னா, யூதர்களுக்கு கடவுளால் அனுப்பப்படும் ஒரு தூதர், ஒரு மனிதர் தான். ஆனா அவருக்கு வந்து எல்லா பவரும் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யூதர்களுக்கு வந்து அவர் தான் அவங்களை வந்து ஆட்சி பண்ணுவாரு. தேவாலயம் கட்டப்படும், திருப்பி வந்து அவங்க பலி செலுத்துறது அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. கிபி 1200களில் மெய்மானிடிஸ் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் யாருன்னா ஒரு யூத மத தலைவர். அவர் என்ன எழுதி வச்சுட்டு போனார் அப்படின்னா, 9 முறை வந்து அந்த மாடை வந்து நம்ம பலி கொடுத்திருக்கோம் இது வரைக்கும். 10வது முறை அந்த சிவப்பு மாடை வந்து மேசியா வந்து அதை பலி கொடுப்பார் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அந்த 10வது மாடை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மேசியா வந்துருவாரு, நம்ம வந்து பலியிட்டலாம், தேவாலயம் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க. இன்னைக்கு வந்து இஸ்ரேல்ல அந்த தேவாலயம் இருந்த இடத்துல வந்து 2 மாஸ்க் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாஸ்க் இருக்கிற இடத்துக்கு யூதர்கள் யாருமே வந்து போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பழைய தேவாலயம் இருந்த இடத்துல வந்து ஒரு பகுதி வந்து ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு இல்லையா, அதாவது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு இடம். அங்கதான் வந்து அந்த பெட்டி இருந்துச்சு. ஒருவேளை தெரியாமல் இன்னைக்கு அந்த பெட்டி இருந்த இடத்துக்கு நம்ம ஒருவேளை போய் காலை வச்சு மிதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க மேலே போக மாட்டாங்க. மேசியா வருவாரு, மாடை பலியிடுறோம், தேவாலயத்தை கட்டுறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அங்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. இப்போ அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னால இடிக்கப்பட்ட ஒரு தேவாலயத்தினுடைய ஒரு பகுதியில இவங்க கால் கூட பற்றக்கூடாது, பட்டா அது வந்து தீட்டாயிரும், அது வந்து கடவுளே இருந்த ஒரு இடம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க. அந்த அளவுக்கு தேவாலயம் யூதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. இப்போ இந்த மாடு விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. இப்போ ஒரு 2 மாசமா தான் இந்த பிரச்சனையை பத்தி அதிகமா எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ரொம்ப பழைய விஷயம், ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ 1989ல 35 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கால கிளைட் லாட் அப்படின்ற பேர்ல ஒரு போதகர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ போதகர். ஆனா ஒரு போதகர் மட்டும் கிடையாது, மாடை வந்து பிரீட் பண்ணுவாங்க இல்லையா, 2 மாடை வந்து வேற வேற இனத்தை சேர்ந்த மாடை வந்து பிரீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயமும் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா இந்த மாதிரி மாடை வந்து நம்ம பிரீட் பண்ணிட்டு இருக்கோம், பைபிள்ல போட்டிருக்கிற மாதிரியே இதே மாதிரி சிவப்பு கலர்ல உருவாக்கணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம பலியிட்டு திருப்பி இஸ்ரேல்ல திருப்பி ஒரு தேவாலயத்தை கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அவர் நம்பினாரு. அவர் உடனே என்ன பண்றாரு, யூதர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் வந்து இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு போகுது, எம்பசிக்கு போகுது. உடனே அவர் இஸ்ரேலுக்கு போறாரு, அங்க உள்ள தலைவர்களை பாக்குறாரு, பார்த்துட்டு தேவாலயம் இருந்த இடத்துக்கும் போறாரு. போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்ட மாதிரியே, அதாவது சிவப்பு கலரா எல்லா ஃபீச்சரோட பைபிள்ல போட்டுக்கிற ஃபீச்சர்ஸ், நீங்க சொல்ற ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சரோடையும் நான் ஒரு மாடை வந்து உருவாக்கி தரேன், உங்களுக்கு பிரீட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்றாரு அவங்களுக்கு. 1994ல அவர் ஒரு மாடை வந்து பிரீட் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது வந்து அந்த ஃபீச்சரை வந்து மீட் பண்ணல, அதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே கைவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் 97ல வந்து மெலடி அப்படின்ற பேர்ல ஒரு மாடு வந்து பிறந்துச்சு. அந்த மாடு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபீச்சரோட இருந்துச்சு, லைக் அந்த கலர் எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் வந்து குவாலிஃபை ஆகல. இந்த மாதிரி நிறைய தடவை ட்ரை பண்ணியும் கடைசி வரைக்கும் அந்த மாடு வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ
கொஞ்ச நாளைக்கு முன்னால டெக்சாஸ்ல இருந்து அமெரிக்கால மாடை வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க இஸ்ரேலுக்கு. இந்த விஷயத்தை பண்றதுக்காகவே டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மியூசியம் வச்சிருந்தாங்க. அதுல என்ன இருந்துச்சுன்னா, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னால பைபிள் காலத்துல அந்த போதகர்கள் இருப்பாங்க இல்லையா, பிரீஸ்ட், அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அது என்ன கலர்ல இருந்துச்சு, எல்லாத்தையுமே அவங்க இப்போ வந்து திருப்பி வந்து அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருந்த இசை கருவிகள், அந்த ஹார்ப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், நம்ம மாடர்ன் கிட்டார் மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பைபிள்ல வந்து எப்படி போட்டு இருந்துச்சோ, தேவாலயத்துல வந்து இசைக்கிறதுக்கு இப்படிலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் அதே மாதிரி இவங்க வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவாலயத்துல வந்து மெழுகுவர்த்தி பொருத்தி வைக்கிறதுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் வந்து மெனோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 7 ஸ்டாண்ட் இருக்கும். அந்த மெனோராவையும் அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க ஐடியா என்ன அப்படின்னா, திருப்பி தேவாலயத்தை கட்டும்போது பைபிள்ல வந்து அந்த பழைய தேவாலயம் வந்து எப்படி கட்டப்படணும், அது எவ்வளவு நீளம் அகலம் எல்லா டீட்டெயிலும் அதில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தேவாலயத்தை கட்டி உள்ள வந்து என்னென்ன பொருட்கள் இருந்துச்சோ அதை அப்படியே திருப்பி நம்ம கொண்டு வரணும்ன்ற மாதிரி அவங்க பிளான்ல இருக்காங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஆனா ஒரே பிரச்சனை, தேவாலயம் இன்னும் கட்டப்படல. தேவாலயம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல 2 மசூதி இருக்கு. இது வந்து தீர்வே இல்லாம போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு தீர்வு வராது. ஏன் சொல்றேன்னா, மசூதிகள் மேல கையை வச்சோம் அப்படின்னா மொத்த இஸ்லாமிய நாடுகளும் சண்டைக்கு வருவாங்க. அது இன்னொரு உலக போரா மாறும் கண்டிப்பா. இந்த வீடியோ அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ மதன் கௌரி உனக்கு தான். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.